போக்குவரத்துக்கு இடையூறாக விளைபொருட்களை சாலையில் கொட்டி உலர வைக்கும் விவசாயிகள் மீது அதிருப்தி அடையும் நீங்கள் அவர்களுக்கு உலர களம் அமைத்து கொடுக்காத ஆட்சியாளர்கள் மீது கோபம் அடைந்திருக்கிறீர்களா? திடீரென பெய்யும் மழையில் இருந்து மக்காச்சோளத்தை காப்பாற்ற போராடும் விவசாயிகளின் துயரத்தை நீங்களும் கேளுங்கள். மக்காச்சோளம் அறுவடை பண்ணி எடுத்து வந்து ரோட்டில் தான் காய வைக்கிறதாக்குது. இதுக்குன்னு ஒரு இடம் தேர்ந்தெடுத்து எங்களால் வைக்க முடியல. இதனால் இது மழையில் நனைஞ்சு இந்த நைட்டு வந்த காற்று மழையில் எல்லாமே பருத்தாக்கிட்ட தூக்கி பறந்துன்னு ஓடி போச்சு. மழையிலே நனைஞ்சுன்னு கிட்ட ராத்திரி 12 மணிக்கு வர மழைக்கு எப்படி நாங்கள் காவல் இருக்கிறது? இதுக்கு ஏதாவது ஒரு சேஃப்டியான ஒரு களம் கட்டி கொடுத்தா கூட தேவையில்ல அரசாங்கம். இல்லாட்டா இதுக்கு இழப்பீடு ஏதாவது தர முடிந்தாலும் தரலாம் அரசாங்கம். நெல் விட இதில் லாபம் தானே விவசாயிகளுக்கு. ஆனால் இது போல் பராமரித்து வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது பண்ணி வந்து அடிச்சதில் அதில் போய் காப்பீடு பண்ணி இதை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் பட்டறையாக போட்டு இதில் மழை காற்றுல அடிச்சுன்னு இதுவும் பாதி நேரத்தில் நாங்கள் தூங்க முடியாத லோல் போடுறோம். இதுக்கு சேஃப்டியான இடம் எங்களுக்கு கிடைக்கல. ரோட்டில் மாதிரி தான் காற்று மழை வந்து ஆறின்னு போயிடுது. அதுதான் எங்களுக்கு நஷ்டமாகிடுது. மற்ற பயிருக்கு இதுக்கு என்னென்னா நெல் நட்டால் வந்து மழை பெஞ்சு இதை விட நாசி ஆகிடுது. வெள்ளத்தில் அடிச்சுன்னு போயிடுது. இதுனாச்சும் இப்போ காய வைக்கலையாத கொஞ்சம் நாங்கள் இதை இதை பண்ணி கிடறோம். ஆனால் அது மறுபடியும் நெல்லில் எவ்வளோ நாசி ஆகிடுது. அதை எடுக்க கூட முடியாது. 3 நாளாக திருப்பி காய வைக்கிறோம். அந்த இழப்பீடுலாம் யார் கொடுப்பாங்க? காசுலாம் வீணாக போச்சு சோளம் பூரா. இப்போ மறுபடியும் நேற்று முந்தானாத்து இன்றைக்கி ஒரு நாள் காய வைக்கிற சோளம் 3 நாளாக காய வைக்கிறோம். சம்பளம் கொடுக்கணும், காசு கொடுக்கணும். நீங்கள் விலை ஏற்றி போட்டால் தான், நான் விலை ஏற்றி போட்டால் என்ன பண்ணுறது? உங்களுக்கு தெரியும் விவசாயி எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு. நீங்கள் தான் ஏற்றி போடணும் விலையை. 2500 ரூபா போடுறாங்க. 3000 கூட சேர்த்து கொடுக்கலாம். அந்தமாரி ரோல் போட்டுன்னு கிடக்கிறது இந்த வருஷத்தில். அம்மா நஷ்டீடு ஆகுது. நீங்கள் பார்த்து கண் எடுத்து பார்த்து செய்தால் தானே விவசாயிக்கு. நெல்லி விலையும் ஏற்ற மாட்டேறீங்க, அநியாய விலைக்கு எடுக்கிறீங்க. அரை காணி ஓட்டி பயிர் வச்சுக்கிறேன் நான். என் மாவன் ஓட்டவே வேணான்றான். 20,000 செலவாகுது. அந்த 20,000 நெல்லி வர மாட்டேங்குது. அது எப்படி நாங்கள் பயிர் வைக்கிறது? நெல்லி விலை ஏற்றினா தானே பயிர் வைக்கலாம். ஓட்டாதான்றான் என் பையன். நான் 2 ஏக்கர் மக்காச்சோளம் போட்டிருக்கிறேன். அந்த சோளம் வந்து மழை பெஞ்சு அடிக்கடி நஷ்டீடு ஆகிவிட்டது. இப்போது விலை நிர்ணயம் அதிகமாக கொடுக்குமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம். 3000 ரூபா போட்ட மக்காச்சோளம் இன்றைக்கி 2200 2100 ரூபா போகுது. விவசாயிகளுக்கு நஷ்டம். செலவு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 20,000 ரூபாய் செலவாகுது. ஒரு ஏக்கர் வந்து 20 மூட்டை 30 மூட்டைக்குள்ளே தான் விளையும். அது 20,000 செலவு போனால் ஆள் கூலி எல்லாம் போனால் விவசாயிக்கு நஷ்டீடு ஆகுது. அதனால் அரசாங்கம் இது எதுக்காவது இதை ஏறெடுத்து பார்த்து இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு ஏதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு ஏதாவது மக்காச்சோளம் பயிர் அதிகமாக வைத்திருக்கிறோம். எல்லா விவசாயியும் கரும்பு விட்டு விலையேறி வெளியே வந்து விட்டோம். ஆள் பற்றாக்குறையால் கரும்பு வெட்ட ஆள் கிடைக்கவில்லை. அந்த ஆள் கிடைக்காததால் அது ஆள் ரொம்ப பிரச்சனையால் ஒன்றும் பண்ண முடியவில்லை. அதனால் மக்காச்சோளத்தில் பயிர் போனால் நல்லா விலை விற்குது என்று எல்லாம் அதில் இறங்கி பண்ணதால் இப்போது விலை திடீரென்று அரசாங்கம் விலையை குறைத்து விட்டது. இதுமாரி விலை குறைத்தால் விவசாயம் எப்படி செய்யுது? விவசாயத்துக்கு இதுமாரி ஒரு மரியாதைன்றது இல்லாமல் பண்ணிவிட்டீங்கள். அதிகமாக மகசூல் வந்தவொடனே விலையை குறைச்சிட்டீங்கள். மகசூல் கம்மியானால் விலை ஏற்றுறீங்கள். இப்படி என்றால் அந்த அரசாங்கம் இப்படியே பண்ணிட்டு இருந்தால் இந்த அரசாங்கத்துக்கு இப்படி தான் இது நிர்ணயிக்குது. எப்படி தான் இந்த கவர்மெண்ட் வந்து எப்படி தான் பிழைக்கிறது, எப்படி தான் விவசாயம்லாம் முன்னேறத்துக்கு வர முடியும்? அப்படி இருந்தால் அந்த விவசாயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இந்த மக்காச்சோளம் பயிரை நல்லா ஒரு விலைக்கு கொண்டு வந்து ஒரு மரியாதையாக வைக்குமாறு இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன். மக்காச்சோளம் பயிர் போட்டிருக்கோம். இப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு 20,000 டு 25,000 வரையிலும் செலவாகுதுங்க. செலவாகுது. நேற்று மழையில் தான் அறுத்தோம். மழையில் அறுத்து டெய்லரில் கொண்டாந்து நிறுத்தி வச்சுருந்தோம். இடம் இல்லாதால இப்போ தற்சமயம் ரோட்டில் போட்டிருக்கோம். இதுமாரி அரசு எதனா ஒரு களங்கெல்லாம் கட்டி கொடுத்ததுன்னா நாங்கள் அங்கேயே பார்த்துப்போம். அது இல்லாத வசதியெல்லாம் நாங்கள் ரோட்டில் போட்டிருக்கோம். மழை காரணம் சீக்கிரமாக காயுது ரோட்டில் போட்டால். அதனால தான் ரோட்டில் போட்டிருக்கோம். நாளைக்கு எடுத்துருவோம். இது எடுத்துருவோம். அது விலை வந்து இப்போதைக்கு 2200 ரூபா கேட்டிருக்காங்க. அதாவது கமிட்டியில் வந்து 300-400 வரையிலையும் போகுது. வியாபாரி வந்து 2200 வரையிலையும் கேட்டிருக்காங்க. ஆனால் 2 நாளைக்கு காயணும்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஆனால் லாபம்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரும்பு நெல்லோட இது கொஞ்சம் பரவாயில்ல. கரும்புக்கும் கூடுதலாக விலை வேணும். ஒரு 400-500 வரலையும் வந்தால் பரவாயில்லைங்க. சோளத்துக்கும் ஒரு 3000 ரூபா வரலையும் போட்டால் போதுங்க. நெல்லுக்கு குவிண்டால் கணக்கு வந்து ஒரு 2000 வரலையும் கொடுத்தா போதும் செலவு போக. இப்போ ஆள் கூலி ரொம்ப பற்றாக்குறை இருக்குங்க. ஆளே கிடைக்கல. நேற்று மிஷின் வச்சு தான் அர்த்தம். இப்போ வேலை செய்கிறது ஃபுல்லாக நம்ம சொந்த ஆள் தாங்க. இது சொந்த ஆள். கூலி ஆள் ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க. கூலி அவங்களுக்கு 200 ரூபா ஆயிடுத்துங்க. இப்போ வந்து நாங்கள் கணக்கு பண்ணி பார்த்தாங்கன்னா எங்களுக்கு செலவோட இப்போ ஒரு 10 ரூபா கிடைக்குங்க இந்த மக்காச்சோளத்தில். அப்போ ஏக்கருக்கு 20,000 கிடைக்குங்க. இப்போ இது 2 ஏக்கர் அறுத்துருக்கேன். ஒரு 20,000 கிடைக்கும். அவ்வளோதான். இதில் ஒன்றும் லாபம்லாம் பெருசாக கிடையாதுங்க.